வெல்கம் டு ஹனா லேர்னிங் ஃபேமிலி. ஸோ புது சேனல்ல ஸோ ஆமாம், நம்மளோட தமிழ் மீடியம் பசங்களுக்காக நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமே உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் சார்ந்த எல்லா முக்கிய வினாக்கள் எல்லாமே வந்து இந்த சேனல்ல தான் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதில் இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்க போகுது, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ ஹாஃப் இயர்லி இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆரம்பிச்சாச்சு, ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. இனிமே நமக்கு வந்துட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. டப்பு 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 நாள் ஓடிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்பியலை இருக்கக்கூடிய முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரியா? ஸோ சாப்டர் வைஸா கொடுத்தாச்சுப்பா. நிலைமின்னியல் ஆரம்பிச்சு தான் நம்மளோட முதல் சாப்டர் இல்லையா? ஸோ இதுல ஆரம்பிச்சு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நான் 2 மார்க்ஸ் தனியாக கொடுத்தாச்சு, 3 மார்க் தனியாக கொடுத்தாச்சு, அண்ட் யூனிட் 2க்கும் நான் வந்துட்டு கொடுத்தாச்சுப்பா. ஸோ 3 மார்க்கு தனியாக கொடுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, புக் இன்சைடுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது 2.5.7 இது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்க அந்த ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதே மறக்காம படிச்சுக்கோங்க. 3rd யூனிட்டுக்கும் கொடுத்தாச்சு 3 மார்க் தனியா. அண்ட் இதுல வந்துட்டு நீங்க இது ரோமன் லெட்டர் 1ஆ 2ஆ அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுல அந்த மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக கொஸ்டினையே போட்டாச்சுப்பா. அப்ப இது ரோமன் லெட்டர் 1ல இருக்கா 2ல இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கன்ஃபார்மா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளியரா படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்டுக்குமே தேவையான 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. சரியா? ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பொறுமையா படிக்க ஆரம்பிங்க. சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாடத்துல அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க, அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த லெசன் படிக்க போறேன், இதெல்லாம் படிச்சா வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வரலாம், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இந்த மார்க் போதும் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஸோ எந்த லெசன் படிக்க போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளியரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சென்டம் எதுல மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? எனக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கும் பட் வரல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த இடத்துல கம்பல்சரி கொஸ்டின் வந்துட்டு ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியாம விட்டுட்டு வந்திருப்போம். ஸோ இந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கு, எப்படியெல்லாம் கேட்பாங்க, பிளஸ் அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலா ஷீட், இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே எங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்டென்ட் பண்றது, எப்படி சென்டம் வாங்குறது, எங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். கிளியரா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இன்னைக்கு வந்துட்டு 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்துட்டு எந்தெந்த லெசன்லாம் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே நமக்கு ரொம்ப டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியா இருக்கட்டும், ஒரு மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேஜரான சப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் ஒரு நல்ல ஸ்கோர் நமக்கு வரும். ஸோ நீங்க கவலையும் பட வேணாம், நாங்க இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்பப்ப எந்த மாதிரி படிச்சா எவ்வளவு மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கறத நாங்களே சொல்லிடுறோம். கிளியராப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்ல எங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மேம், எங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, தாராளமா கீழே கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணி வைக்கலாம். அந்த வீடியோ கண்டிப்பா ஷியோரா நம்மளோட தமிழ் மீடியம் சேனல்ல கண்டிப்பா வரும். கிளியரா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடும். ஓகேயா? பாய்.